ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் அவள் வருவான்னு இவனும் நைட்டு ஃபுல்லாக குளிர்லேயே காத்துட்ருக்க. அப்போ இவனும் வந்து என்ன நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தியா கேட்க, இவன் எதுவும் ஃபீல் ஆகக்கூடாதுன்னு இவனும் இல்லை நான் ஜஸ்ட் இப்போ தான் வந்தேன்னு சொல்ல, அப்போ லேப்டாப்பை கொடுக்க தான் வந்தேனா, நான் அப்புறமா கூட வாங்கியிருப்பேன்ல, இல்லை எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு நல்ல டேட்டர் தேவை, அதை பார்த்து பேச தான் வந்தேன்னு இவனும் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் காமிக்க, இவளும் நான் பார்த்துக்கிறேன் நீ ஆஃபீஸ்க்கு கிளம்புன்னு சட்டுன்னு சொல்ல, அப்போ இவனும் இவ டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு நான் வேணா சமைச்சு தரவா கேட்க, பரவாயில்லையே உனக்கு அதெல்லாம் தெரியுமா, ஓ தெரியுமே, எனக்கு அதெல்லாம் மீஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கான், யாரு உன் கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, என்ன இப்படி கேட்குறான்னு இவனும் பார்க்கான், இல்லை அது என்னோட அம்மாங்க சொல்ல, சரி சரி அதுக்கு ஏன்டா பொங்குறேன்னு சிரிக்க, அப்போ நம்ம செல்லக்குட்டியும் சமைக்க ஆரம்பிக்குது பாருங்க, அட அட என்ன அழகியா, இவனும் அவளுக்காக பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்க, இவளும் சாப்பிட்டு சூப்பராக இருக்கு, அதுவும் சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு சொல்ல, இவனும் என்ன மறுபடியும் சரக்கான மூஞ்ச சுளிக்க, இவளும் பார்த்துட்டு ஏன் என்ன ஆச்சு கேட்க, ஆமா ஆமா நான் சொன்னா மட்டும் கேட்டுருவ பாரு, என்ன இல்லை ஒருக்க கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கன்னு சொல்ல வந்தேன்னு சமாளிக்கான், இவனும் எனக்கு மணியாச்சு எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு கிளம்ப, சேம் டைம்ல ஹீரோ அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்க, அப்ப இவரும் வந்து அடியே என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்க தாண்டி வச்ச, எதையுமே காணும்னு கத்த, இந்த வீட்டில் என்னால் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாதுன்னு இவங்களும் கத்திக்கிட்டே ட்ரெஸ் எடுக்க போக, அப்போ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, இவங்களும் பார்த்துட்டு எனக்காகவா வாங்கி வச்சிருக்கீங்க கேட்க, ஆமாடி எப்படி இருக்கு, இவங்களும் வச்சு பார்த்துட்டு நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் போலையேன்னு ஹாப்பியாக, போ இப்போ போய் தின்னு உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்கன்னு போக, ஹீரோ அம்மாவுக்கும் குஜாலாவாக இருக்கு, அப்போ மேனேஜரும் நாளைக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறதால ஹீரோட்ட நீ சொன்னால் டேரக்டரை இன்னைக்கே வர சொல்லுன்னு சொல்லியிருப்பாரு, ஹீரோயின் ஃபோன் எடுக்காதால இவனும் வீட்டுக்கே வந்து இது மாதிரி எங்கள் சார் உங்களை இன்றைக்கே பார்க்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு 5 மணி போல் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க சொல்ல, இவளுக்கும் இவன் நடந்துக்கலாம் கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது, இவனும் ஓகேன்னு பட்டுன்னு கதவை சாத்த, இவனும் பாவம் ஒரு தாட்டா கூட சொல்ல மாட்டாளேன்னு கதவுக்கு தாட்டா காட்டிகிட்டு இருக்க, அப்போ ஹீரோயினும் வரா, அப்போ மேனேஜரும் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ ரீசெண்டாக கூட நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்கல்ல, சூப்பர் சூப்பர், ஆமாம் உங்களுக்கு எப்படி ஹீரோ பழக்கம்னு கேட்க, இவனும் இவன் என்ன சொல்ல போகிறான்னு பார்க்க, ஆனால் அவ சட்டுன்னு ரொம்பலாம் பழக்கம் இல்லை, 2 டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஆக்சுவலாக இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி, ஆனால் அவன் வீட்டுக்கே வந்து என்னை கூப்பிட்டான், இவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்து நான் வரதுக்கே ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அப்போ மேனேஜரும் ஆமாம் நல்ல சின்சியரான பையன்னு புகழ, அப்போ இவளும் அவன் எடுத்துகிட்டு வந்த ஆடெல்லாம் போட்டு காமிக்க, எல்லாம் வாயை பொழுந்து பார்த்துட்டு கிடக்க, இவரோட ப்ராஜெக்ட் மேனேஜருக்கும் பிடிச்சி போயிடுது, இவரும் அவளையே செலக்ட் பண்ண, மேனேஜரும் ஹீரோவை பாராட்டிட்டு போக, அது பொறுக்க முடியாமல் பேரிக்காமண்டேன்னு பார்த்துட்டு கிடக்கான், அப்போ டியாப்லையும் அப்போனா இன்னும் அந்த பொண்ணை இவன் மறக்கலையான்னு இவளுக்கும் ஒரே ஃபீலிங்காக இருக்குது, அப்போ ஜிங்கும் ஃபேட்டை யாராலையும் மாற்ற முடியாதுமா சொல்ல, அப்போ ஹீரோ வரதை பார்த்துட்டு இவளும் ஆமாம் அந்த டேரக்டர் பொண்ணு ரொம்ப நல்லா ஃபிலிம் எடுப்பாங்களாம்ல, ஏ கோழி உனக்கு தெரியுமா அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு, 2 பேரும் இப்போ ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே க்யூட்டான பேர்லன்னு ஹீரோ காது படைய பேச, இவனும் பொறுக்க முடியாமல் ஏம்மா இப்போ அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுமா சொல்ல, ஜிங்கு பையனும் பையன் மாட்டிக்கிட்டான்னு சிரிக்க, அப்போ 2 பேரும் பார்க்குறத பார்த்துட்டு இவனும் வாயில் வந்துருச்சுமான்னு சமாளிக்கான், அப்போ ஒரு பிள்ளை பேரிக்கா மண்டையன் கூப்பிட்றான்னு சொல்ல, அப்போ ஹீரோவும் போக, அப்போ பேரிக்கா மண்டையனும் உன் சம்பளத்தில் எதுவும் நான் கையை வச்சிருக்கேனா, நான் உன்னை நல்லா தானே பார்த்துட்டு கிடக்கேன், அப்புறம் ஏன் என் முதுகில் குத்த நினைக்கிற கேட்க, அப்போ இவனும் டே பேரிக்கா மண்டையா நான் என்னடா பண்ணேன்னு கேட்க, எனக்கு முடியலங்கிறதால என் மண்டையிலையும் ஒன்றில் நினச்சிட்டியா என்ன, அப்படியே மேனேஜரை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி என் இடத்துக்கு வரதானே பார்க்குறேன்னு சொல்ல, இவனும் எனக்கு ஒன்றை மாதிரி கேவலமான புத்திலாம் எனக்கு இல்லை சொல்ல, இல்லைன்னா சந்தோஷம்தான் இப்போ நீ கிளம்பலான்னு திட்டி விட, இவனும் உனக்கு பேதியாக தாண்டா போகும்னு போக, அப்போ ஜிங்கு பையிலும் வந்து அந்த ஆளை பற்றி தான் தெரியும்லடா, இதுக்கெல்லாம் ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு கிடக்க கேட்க, அவன் எப்போ பாரு என்ன மட்டும் டார்கெட் பண்ணுறான், அவனுக்கு இதே வேலையாக போச்சுன்னு கத்திட்டு இருக்கா, அவனை ஒரு பைத்தியம் நினச்சிக்கோடா, உன்னோட கோவம்லாம் பறந்து போயிடும் சொல்லிட்டு இருக்க, அப்போ பேரிக்கா மண்டையை வரதை பார்த்துட்டு இவங்களும் கக்கூஸ்குள்ளே ஒளிஞ்சிக்க, அப்போ பக்கத்தில் இருக்கிறவனும் ஹீரோ ரொம்ப டேலண்டாக இருக்கான்ல, நல்ல பையனாகவும் இருக்கான்னு சொல்ல, அப்போ இவனும் என்ன நல்ல பையன், அவங்க அப்பா தெருவை கூட்டுறவன், அவங்க அம்மா சூப்பர் மார்க்கெட்டில் பில் போடுது, இந்த வேலையை வச்சு தான் குடும்பமே ஓடுதுன்னு ஹீரோ மட்டமாக பேச, இவனுக்கும் செம்ம கடுப்பாக இருக்குது, அதோட விடாமல் ஹீரோனை பற்றி வேற பேசுகிறாங்க, பார்க்க செம்மையாக இருக்கான், இவனுக்கும் அவளுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஓடுதுன்னு அவளை பற்றி அசிங்கமாக பேச, அப்போ ஹீரோ அடிக்கடி
வைக்கிறதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டை பற்றி என்னடா பேசுறீங்கன்னு ஜிங்கு பையனும் எட்டி உதைக்க அப்போ 2 பேருமே வந்து பொலன்னு பொழந்து கட்ட நெக்ஸ்ட் சீனில் பேரிகா மண்டையனும் அப்பா இது மாதிரி மேனேஜர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒர்க்கிங் டைமில் வேலை செய்யாமல் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா திட்டிட்டேன்னு என்ன இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க. ஆனால் இனிமேல் இவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், ஒன்றே நான் இங்கே இருக்கணும் இல்லை இவங்க இங்கே இருக்கணும், இனிமேல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ அம்மாவும் ஹீரோ அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுற்றிட்டு கிடக்க அப்போ பக்கத்து வீட்டுக்கார குண்டும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்லிட்டு இருக்க இவங்களும் தேங்க்ஸுங்க சொல்லிட்டு போக அப்போ அந்த குண்டும் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னங்க இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு பத்தாது, இதையும் நீங்களே வச்சுக்கோங்க சொல்ல இவங்களும் இவன் என்ன சொல்கிறான்னு பார்க்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன், நீங்கள் போட்டிருக்கிறது என்னோட ட்ரெஸ் தான், நான் இது எல்லாத்தையும் தூக்கி போட போனேன்னா அப்போ தான் உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கே இதெல்லாம் நானே எடுத்துக்கிறேன்னு போனாருன்னு சொல்லிட்டு இருக்க அப்போ டைமிங்கில் இவரும் சிக்க இவங்களும் செம்ம கடுப்பாக உள்ளே போக சேம் டைமில் டியா பிள்ளையும் ஏன்டா அப்படி பண்ணிட்டு கிடைக்கீங்க, அந்த ஆள்கிட்ட போய் ஏன் வச்சுக்கிட்டீங்க, வேலையை நிப்பாட்டினா உடனே வேலை கிடைச்சிருமான்னு திட்ட என்ன பேச்சு பேசினா தெரியுமா, அதான் அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் விடுங்க, இப்போ ஒழுங்கா அந்த பேரிகா மண்டையிட்ட போய் சாரி கேளுங்க சொல்ல அப்போ ஜிங்கு பையனும் ஐயோ இனிமேலாம் அவனை பார்க்க மாட்டேன்னு கத்திட்டு இருக்க அப்போ ஹீரோவும் டியா சொல்கிறதும் கரெக்டு, நமக்கு என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆனால் வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும்னு சொல்லிட்டு சேம் டைமில் ஹீரோ அம்மாவும் எப்படி ஒருத்தங்க குப்பையில் போகிற ட்ரெஸ் எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க கேட்க இவரும் அதில் என்ன இருக்குது, நான் என்ன உனக்கு அப்படியேவா வாங்கிட்டு வந்தேன், அதை ரீசைக்கிள்லாம் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன், நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், இதுவே உனக்கு அதிகம்னு கத்திட்டு இருக்க உங்களால் வாங்கி தர முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க அப்போ இவனும் சண்டை இப்போ முடியும் அப்போ முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆனால் முடிஞ்ச படம் இல்லைன்னு இவனும் கிளம்ப சேம் டைமில் சிங்கில் தண்ணி போக மாட்டேங்குதுன்னு இவளும் கொடைய அப்போ பைப்பை புடுங்க பார்க்க நாத்தம் தாங்க முடியாம ஒரேடியா புடுங்கிடுறா. அப்ப இவனும் வர உனக்கு சிங்க சரி பண்ண தெரியுமா கேட்க இவனை இழிச்சிட்டே தெரியுங்க சொல்ல இவனும் புடுங்கின பைப்பெல்லாம் ஒட்ட வச்சு வழக்கம் போல சமைச்சு 2 பேரும் தின்னுட்டு இருக்க அப்ப இவனு முகத்தை பார்த்து ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்க இவனும் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு டீம் லீடர் அடிச்சதை பத்தி எல்லாத்தையும் சொல்ல அப்ப இவனும் ஒருத்தவங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி 2 டைம் யோசிச்சிருக்கணும், இப்ப பாரு ஒன்ன மாட்டி விட்டுட்டான், இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும், அதை நீ தான் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும், உன்னோட டேலண்ட்டை நீ வேலையில காட்டுன்னு சொல்ல இவனுக்கும் இவன் சொல்றது சரின்னு தோண அப்ப ஹீரோயின் ஹஸ்பண்ட் வந்து கதவை தட்ட அப்ப இவனும் உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காருன்னு சொல்ல அப்ப இவனும் சரி இரு நான் பார்த்துட்டு வரேன்னு போக இவளும் என்ன வேணும் கேட்க என்ன வேணுமா, சிங்க் உடஞ்சிருக்காம்ல உன் ஃப்ரெண்டு காரி தான் சொன்னா அதான் சரி பண்ண வந்தேன்னு சொல்லும் போது இல்ல இப்ப சரி பண்ணிட்டாங்க சொல்ல எங்க நான் பாக்குறேன்னு இவரும் யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ண இவளும் காண்டாகி நீங்க இப்ப கிளம்புங்க சொல்ல ஆனா அவர் கேட்காம ஜன்னல்லாம் சாத்திக்கோ அப்படி இப்படி சொல்ல இவனும் டென்ஷன் ஆகி கையை பிடிச்சி வெளியே தள்ளிவிட்டு ஷென்யாங் நீ எங்கே இருக்க கேட்க இவனும் டட்டடன்னு வந்து நிற்க ஏன் நீ ஒளிஞ்சுக்கிட்டேன்னு கேட்குறான். இல்லை உங்களுக்கு இப்போ தான் டைவர்ஸ் ஆகிருக்கு, அவர் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதான்னு சொல்ல அப்போ இவனும் பாத்திரம்லாம் விளக்கி போட்டு தொடச்சிட்டு இருக்க இவனும் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நீ கிளம்பு சொல்ல அப்போ இவனும் பேகெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டான். அப்போ டக்குன்னு இன்னைக்கு மட்டும் நான் தங்கிக்கலாமா, இல்லை என் மூஞ்சில் காயம்லாம் இருக்குது, இதோட வீட்டுக்கு போனால் ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க, நான் உங்களை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன், இதோ இந்த இடம் போதும் சொல்ல இவளும் சரி நீ இங்கே வேணா அங்கே படுத்துக்கோ சொல்ல எனக்கு வேலை இருக்குன்னு உள்ள போக இவனும் வேலை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறான். அப்போ இவளும் வந்து பார்த்து அவனுக்கு போத்திலாம் விட்டு போக அடுத்த நாள் காலையில் இவனும் அவளுக்காக சமைச்சுலாம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னு எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்து இவனும் இழிச்சிட்டு இருக்கா. இவனும் நேராக மேனேஜரை பார்த்து நாங்கள் பண்ணது தப்பு தான், நான் இங்கே வேலை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னோட 3 ப்ராஜெக்டை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு நினைக்கேன், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க கேட்க அப்போ இவரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்பிக்க இவனும் என்ன ஒர்க் அவுட் ஆகலையான்னு பார்க்க நெக்ஸ்ட் சீனில் பேரிகா மண்டையனும் ஏன் உங்களை ஃபயர் பண்ணலன்னு கொந்தளிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, சரியானதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்ல என்ன அவ்வளோதானான்னு இவனும் கோவப்பட அவங்கள அனுப்பிட்டா அந்த ஒர்க்கெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா கேட்க இவனும் திருன்னு முடிக்க சேம் டைமில் ஹீரோ அப்பாவும் ஹீரோ அம்மாவை சமாதானப்படுத்த கடைக்கு வர அப்போ ஹீரோ அம்மா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டும் ஃபேமிலினா பிரச்சனை இருக்க தான் செய்யும், இதுக்கே மனசு உடைஞ்சு போகிறேன்னு கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்க அதை ஹீரோ அப்பா பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்க அப்படியே நைட்டும் ஆகுது. அப்போ ஹீரோவும் வீட்டுக்கு வர 2 பேரும் இரு கோணங்களை உட்காந்துருக்கா. அப்போ இவனும் என்ன ஆச்சுன்னு கேட்க அப்போ ஹீரோ அப்பாவும் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா சொல்ல இவங்களும் என்ன முடிஞ்சிருச்சுன்னு கேட்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு,
ஆச்சுன்னு ஹீரோ அப்பா அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அது ஹீரோட்ட காமிக்க அவனும் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுப்பா, இதை ஏன் தப்பான்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க இவங்களும் காண்டாகி ஆமா நான் புதுசா ஒருத்தங்களை லவ் பண்றேன்னு கத்த பாத்தியான்னு 2 பேரும் அட் அ டைம்ல சண்டை போட இவனும் சமாதானப்படுத்தி உட்கார வைக்க, ஆனா மறுபடியும் சண்டை அப்படியே வளர்ந்துட்டே போக இவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அப்ப ஹீரோ அம்மாவும் இதுக்கு ஒரு முடிவு தான், இனிமே இந்த மனுஷன் கூட நான் வாழ மாட்டேன், நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு உள்ள போக இவரும் என்னாலே இனிமே உன் கூட வாழ முடியாதுடி, டைவர்ஸ் பண்றது உறுதிதான்னு கத்திட்டு போக இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. கைஸோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.